நம்மள நெறைய பேர் என்ன பண்றோம் அப்படின்னா, அதாவது ஸ்கின்ல சுருக்கத்தையும், அந்த ஸ்கின்ல வந்து ஒரு நல்ல ஷைனிங் இருக்கணும், யங் டெக்ஸ்சர் இருக்கணும் அப்படின்றதுக்காக கொலாஜின் தான் தேவை. அந்த யங் டெக்ஸ்சர் இருக்கிறதுக்கு. அதுக்கு நம்ம என்ன பண்றோம்னா, நெறைய பேரு ஸ்கின்னுக்கு கீழ இன்ஜெக்ஷன் போட்டுட்ருக்குறோம். நெறைய பேருக்கு இது தெரியுமா என்னன்னு தெரியல. நம்ம ஃபுட்ல கொலாஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கும் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற ரிங்கிள்ஸை போக்குறதுக்கும் நிறைய நம்மளோட இந்தியன் ஃபுட்டு வந்து நிறைய இருக்குது. இந்த ஃபுட்டை வந்து நம்ம சின்ன வயசுலேருந்தே எடுத்துகிட்டு இருக்கணும். எனக்கு 35 வயசு ஆகுது, 45 வயசு ஆகுது, நான் எடுத்தா என்னோட ஸ்கின் வந்து மெயின்டைன் பண்ண முடியுமானா பண்ண முடியும். அதனோட பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். சின்ன வயசுலேருந்தே, அதாவது நம்ம வந்து ஒரு 15 இயர்ஸ் நம்ம தாண்டினாலே என்னென்ன ஃபுட் எடுக்கணும், என்ன மாதிரி நம்மளோட ஸ்கின்னை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்றது ஒரு அம்மாவுக்கும் தெரிஞ்சிருக்கணும், அந்த குழந்தைக்கும் தெரிஞ்சிருக்கணும். அந்த மாதிரியான மெயின் சோர்ஸ் எதில் இருக்குது அப்படின்னு பார்த்தா, தக்காளி வந்து விட்டமின் சி, அதில் வந்து கொலாஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. அதே மாதிரி சால்மன் ஃபிஷ்ஷு, இது மாதிரி சக்கரவள்ளி கிழங்கு நிறைய பேர் சாப்பிடுவீங்க. அந்த சக்கரவள்ளி கிழங்குலேயும் கொலாஜினை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது. இதை தவிர சால்மன் ஃபிஷ்ஷு, எக்கு, அப்புறம் லிவரு, அப்புறம் மெயின் வந்து பாலக்கீரை வந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியன்ஸ் வந்து பாலக்கீரை நிறைய எடுத்துக்குவாங்க. ஸோ நம்மளும் வந்து பாலக்கீரை எடுத்துக்கலாம். ஸோ வெஜிடேரியன் அப்படின்னு பார்த்தா பாலக்கீரை, சக்கரவள்ளி கிழங்கு, தக்காளி பழத்தை சொல்லுவேன். இதை தவிர சால்மன் ஃபிஷ்ஷு, எக்கு, லிவர், இது வந்து அப்புறம் வந்து ஆரஞ்சு வந்து ரொம்ப நல்லது. இதுவும் அப்படி தான் நம்மளோட கொலாஜினை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்குது. யூஸ் பண்ணி பாருங்கள் சின்ன வயசுலேருந்தே.